நீங்க 2-3 கார் வச்சிருக்கீங்க. அத ஓலால இல்ல ஊபர்ல அட்டாச் பண்றீங்க. சோ ஓலா ஊபர்ல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, ஓலாவும் ஊபரும் உங்களுக்காக என்ன பண்ணணும்னா டாக்ஸ் கட்டும். அதாவது செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5ல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல டாக்ஸ் அவங்களே கட்டிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை எக்ஸம்ப்டட் இன்கம் அப்படின்னு சொல்லி 9(5)ல காமிப்போம். அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்ட மாட்டோம். ஆனா அதே நீங்க ஓலா ஊபரோட தனியாவும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க. உங்களுக்குன்னு தனியா கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க வண்டி ஓட்டுறீங்க, அவங்க கிட்ட நீங்க ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றீங்க. இப்ப ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது ஐடிசி அவைல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நான் ஏதாவது ரிவர்சல் பண்ணுமா அப்படின்னு கொஸ்டின் வரும். ஏன் அப்படி கொஸ்டின் வருதுன்னா, இ காமர்ஸ் ஆபரேட்டருக்கு நீங்க வண்டி ஓட்டும் போது இ காமர்ஸ் ஆபரேட்டரே கட்டிடுறாரு, அதுக்கு நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதனால அது எக்ஸம்ப்டட் காட்டுறோம். ஆனா அதே நேரத்துல நான் வண்டி ஓட்டுறதுக்கு, அதாவது அட்டாச் இல்லாம தனியா ஓட்டுறதுக்கு அதை டாக்ஸபிள் சர்வீசஸ் காட்டுறோம், அதுக்கு டாக்ஸ் நம்ம கட்டுறோம். இப்போ ஐடிசியை நான் அதுக்கு டு தட் எக்ஸ்டென்ட் ரிவர்சல் பண்ணுமா, ஏன்னா அது எக்ஸம்ப்ட் ஆனவர் அப்படின்னா கிடையாது. சோ இந்த 55th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்ல கிளியராவே சொல்லிட்டாங்க, ஐடிசி எந்த விதமான ரிவர்சலும் பண்ண தேவையில்ல. பர்டிகுலரா 9 சப்செக்ஷன் 5ல யாரெல்லாம் இ காமர்ஸ் ஆபரேட்டர் மூலமா சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல டாக்ஸ் கட்டுறாங்களோ அவங்க ஐடிசியை ரிவர்சல் பண்ண வேண்டாம். சோ என்ன ஐடிசி இருக்கோ அதை தாராளமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இ காமர்ஸ் ஆபரேட்டருக்கான பிசினஸ் ஈவன் தோ எக்ஸாம் சப்ளை இருந்தாலும் தாராளமா ஐடிசியை 100% நீங்க அவைல் பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த கவுன்சில் மீட்டிங்கோட சஜஷன்.